பொங்கல் பானைலாம் தந்து பொங்கல் விழாவை கொண்டாடுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் 500 பானை வச்சு கொண்டாடினாங்க. இதுதான் என்னோடய வாழ்க்கையிலே நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக வாங்கி கொண்டாடக்கு சொல்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் கலந்து கொண்டது. என்னோடய பானை இது தாங்க. சொல்லப்போனால் பானையும் பெரிய பானைங்க, நல்ல பெரிய பானை, பெரிய கரண்டி எல்லாம் தந்துருந்தாங்க. எல்லாமே தந்துருந்தாங்க. கரும்புலேருந்து எல்லாமே தந்து சூப்பராகவே பண்ணாங்க. இதில் இருக்கிறது தான் தாய்ப்பானை, அது மண்பானையில் இருக்குது. இந்த தாய்ப்பானை பொங்கின பிறகு தான் மற்ற பொங்கல் சின்ன சின்ன பானை வச்சுருக்காங்களா அவங்க இதில் பொங்குவாங்க. அந்த வீடியோவும் அதில் போட்டிருக்கேன். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஏன்னா இது சாமிக்கு தான் அந்த மண்பானையில் ஃபஸ்ட்டு வச்சு பொங்குவாங்க. ரெண்டாவது தான் சின்ன பானையெல்லாம் பொங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு சாமிக்கு படையெல்லாம் போட்டு அந்த பிறகு தான் அடுத்தவங்க பொங்க மாதிரி இருக்கும். இது அந்த காவிக்கிற துணி போட்டிருக்கவங்க இந்த பாட்டை பற்றி பாடுறவங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிறது இந்த விழாவை நடத்தக்காண்டி வந்தவங்க. ஓகேங்களா, ஆனாலும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது பிஜேபியிலேருந்து பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கண்ட்ரோடு தான் நிறைய அந்த சைடு ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஆனால் ரொம்பவே பண்ணியிருந்தாங்கங்க. பரவாயில்ல. ஏன்னா 500 பானைங்கிறது பெரிய விஷயம். பானையோட ரேட்டும் அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் கரும்பு எல்லாமே தந்துருந்தாங்க. கரும்புலேருந்து எல்லாமே, மஞ்சள், கிழங்கு எல்லாமே தந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பொங்கல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அவ்வளோவுமே ஃப்ரீயாக டால்டா, நெய் எல்லாமே கொடுத்துருந்தாங்கங்க. ரொம்பவே சூப்பராக இருந்து. அதனால் இவங்க எல்லாம் ஆரம்பித்த பிறகு தான் நாங்கள் 2 சின்ன பானையில் வைக்க ஆரம்பித்தோம். சாமிக்கு தான் முதல் படையல் போடுவாங்க. அதனால் முதல் படையல் சாமிக்கு, அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு அதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த பானையை பொங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்களாம் போன பிறகு தான் இருக்கும். மஞ்சள் பார்த்தவங்க, மஞ்சளுக்கு காம்பெல்லாம் பெருசாக இருந்த அந்த இது. ஆனால் மஞ்சளெல்லாம் யாரோ பிச்சுட்டு போயிட்டாங்கங்க. இந்த மாதிரி தான் மஞ்சள்லாம் எங்களுக்கு கிடச்சிது. சரி, ஓகே, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோமேன்னு சொல்லி தான் காணிச்சிருக்கேன். ஓகேங்களா, இதை பானையில் கட்டியிருந்தாங்க பாதி பேர். ஆனால் நான்லாம் கட்டலைங்க. இதில் தாய்ப்பானை பொங்க போகுது, அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் தாய்ப்பானா சொல்கிறது, பெரிய பானை. அது பொங்கின பிறகு தான் நாங்கள் ஆரம்பிப்போம் எல்லாருமே. அந்த டைமில் நான் கட் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா, இது தாங்க என்னோடய பானை. இது ஃபஸ்ட்டு எனக்கு பொங்கலை, நான் சும்மா வீடியோக்காண்டி எனக்கு காணிக்கிற மாதிரி காணிச்சிருக்கேன். ஆனால் இது எனக்கு ஃபஸ்ட்டு பொங்கலை. ஓகேங்களா, வேறு யாருக்கும் தான் ஃபஸ்ட்டு பொங்கிச்சு. ஆனாலும் தீயெல்லாம் எனக்கு போட தெரியல. ஏன்னா நானே இதுதான் பொங்கல் விடுறதே ஃபஸ்ட் டைம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பொங்கல் பண்ணி இதனால தான் அது அப்படி இருக்குது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிடாதுங்க. ஓகேவா, ஏன்னா இது என்னோடய பானை தான். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு பொங்கலை, வேறு யாருக்கும் தான் பொங்கிச்சு. ஆனால் நான் என் பக்கத்தில் இருந்து வீடியோ எடுக்கிறனால என் பானை தான் பொங்குற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா, ஆனால் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் எங்கள் ஊர்லேயும் நடக்குதுங்கிறதே எனக்கு தெரியாது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் போகிறதே ஃபஸ்ட் டைம். ஓகே, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கெல்லாம் இது பிடிக்குமா என்னென்னலாம் எனக்கு தெரில. ஆனாலும் இருந்தாலும் போடுவோம். உங்கள் லைஃப்லேயும் இப்படிலாம் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. அதுக்காண்டி தான்